தமிழ்நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மளே வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். சீமான் அவருடைய அந்த விவகாரம் தான் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சொல்லிட்டாங்க, அவருடைய ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பார், இப்போ பிரபாகரனோட இருக்கு, அந்த ஃபோட்டோ எடிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவுமே இல்லை, முதல்ல சொல்கிறாரு ஆமாம் நான் அவர் கூட இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை உன்ட்ட ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறாரு. என்னதான் சார் நடக்குது அந்த ஒரு ஃபோட்டோ? ஏதாவது பேசலாம், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவார். அதை நீங்கள் அதையும் போடுவீங்க, அப்புறம் புள்ளி வச்சுட்டு எதாவது போடுவீங்க. என்னத்துக்கு? ஏன்னா ஒன்று எனக்கு ஒன்று தெளிவாக புரியுது. திட்டம் போட்டு அந்த சீமானுங்கிற ஒரு ஆசாமிக்கு எவ்வளவு பாப்புலாரிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளவு பாப்புலாரிட்டி யூடியூப்காரர்கள் கொடுக்குறீங்க. அவரால் இந்த தேசத்துக்கு விளைஞ்ச நன்மைகள் தீமைகள் மாறுதல்கள் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் இல்லைன்னா அவர் இல்லை. தேசமே பரபரப்பாக பேசுதுங்கிறீங்க. யார் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறா? உங்களை தவிர அரசியல் களத்தில் கொஞ்சம் அரசியல் களத்தில் யார் பேசணும்? இதை வச்சு அவருக்கு நல்ல பழம். ஒரு நண்பர்கிட்ட நான் கேட்டேன், அவருக்கு என்னன்னே புரியல. அவர் பாவம் யூடியூப் பார்க்கறதில்ல போகுது. அவர் யாருங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி இருக்குது நிலைமை. அப்புறம் சொன்னேன் யூடியூப்பில் ஒரு அவரா அப்படின்றாரு. சரி இருக்கட்டும், சீமானா யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்காரர்களால் உருவாக்கப்பட்டவர் தானே. அது யூடியூபருடைய குழந்தை தான் அவர். யூடியூப்காரருடைய குழந்தை தான் அவர். அதில் என்ன அவருக்கு இப்போ வந்திருக்க ஆனால் ஒரு பெரிய லாபம் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்க, அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நெருங்கிய ஒருத்தர் சொன்னார், அவர் செய்யறதுல எதையுமே லாபம் இல்லாமல் செய்ய மாட்டார், அது தெரிஞ்சுங்கன்னாரு. எப்படி இதில் எவ்வளோ பெரிய லாபம் வருதுன்னு நீங்கள் பாருங்கன்னாரு. சொல்லி மறுநாள் பார்க்குறேன், இன்றைக்கி ராத்திரி மத்தியானம் சொல்கிறாரு, மறுநாள் காலையில் மாநில கட்சியின் அங்கீகாரம் தேர்தல் ஆணையம் கொடுக்குது. ஆக ஈரோடு எலெக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. அவர் தான் வெற்றி பெற போகிறார். முதல் எம்எல்ஏ அவருக்கு வரப்போகுது ஈரோட்டில். பெரியார் பயன்படுத்தி பெரியாரை தாக்குவதன் மூலமாக அவருக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்க போகிறார். ஆக அந்த லாபம் இருக்குது அவருக்கு. ஏன்னா இதில் வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் வந்து அவங்க ஒரு வீடியோ ஒரு பிரபலமான தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க, பிரபாகரன் வந்து சந்தித்த மாதிரியோ அந்த ஆமக்கறி சாப்பிட்ட மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூவே நடக்கலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருடைய இந்த விமர்சனம்ங்கிறது ரொம்ப ஒரு கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. ரொம்ப விமர்சனம் வைக்கிறாரு, அதை அத்துமீறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த இஷ்யூவுக்கு பிறகு தான் இப்போ நாங்கள்லாம் பேசும்போது என்ன சொன்னீங்க, அவன் காந்தராஜ் ஒருத்தர் இருக்கேன் நீங்கள் என்ன? நான் சொன்னேன், அந்த ஆள் பிரபாகரனை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். யார் கேட்டீங்க? என்னைக்கு சீமானை பற்றி நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கி சொன்ன பிரபாகரனுக்கு அவருக்கு தொடர்பே கிடையாதுன்னு நான் சொன்னேன். எங்களுக்கெல்லாம் தெரியும், நெடுமாறன் ஐயா அவனுக்கெல்லாம் தெரியும். புலமை பத்தனி இறந்து போயிட்டார், இருந்தது தான் தெரியும். பாரதி ராஜா சொன்னார், அவர் பார்த்தது கூட இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு? நீங்கள் பார்த்து உருவாக்கினதாங்க இவ்வளோ ஸ்டோரியும். பிரபாகரனோட இருந்ததாக உருவாக்கின ஸ்டோரி நீங்கள் தான். சீமானுக்கு வர சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. யூடியூபர்கள் நீங்கள் தான் பிரபாகரனோட இருந்தார், வாழ்ந்தார், பறந்தார், அவரோட இது பண்ணார், எல்லா கதையும் விட்டது நீங்கள். அவரையே திட்டுவீங்க. யூடியூபர்களை தான் நம்ம சொல்லணும். ஸோ இதில் படத்தை கொடுத்தது நீங்கள், அவருக்கு அதில் பொறுப்பு இல்லை. இதில் அவங்க அண்ணன் மகன் கொடுக்கக்கூடிய அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரபாகரன் நம்ம மனைவியினுடைய சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் போட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை அவர் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க மனைவி உயிரோடு தான் இருக்காங்க பிரபாகரன். ஏன்னா ஈழப்போருக்கு பிறகு பிரபாகரன் இறந்துட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறப்போ இவர் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் மூல செலவை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டையும். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாம் ஒன்று தாங்க. பிரபாகரனை பற்றி அவர் சொல்கிறது பூராவுமே பொய், அவ்வளோதான். நான் அன்னைக்கே சொல்லி. ஆனால் ஈழத்தை சில பேர் நம்பினாங்க இல்லையா? அது சில பேர் இல்லை, நீங்கள் நம்புனீங்க. யூடியூப்காரர்கள் தான் நம்பி அதுக்கு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. மக்கள் யாரும் நம்பலை. பிரபாகரனை பற்றி தெரிஞ்சவங்க தெரியும். அவர் கட்சிக்கு நிறைய பேர் பணம் கொடுத்தவங்க. என்னுடைய ஒரு பதிவுக்கு பிறகு எனக்கு வந்ததெல்லாம் ஆயிரக்கணக்கில் ஈழத்தமிழர்கள் எனக்கு தொடர்பு கொண்டாங்க. எங்களை ஏமாத்திட்டாருன்னாங்க. அப்படி அவர் ஏமாத்துறதுக்கு துணை போனது நீங்கள் யூடியூப்காரர்கள். நீங்கள் கொடுத்த செய்தி வச்சு அவங்க நம்பினாங்க. அவங்கள ஏமாத்துறதுல சீமானுக்கு எவ்வளோ பங்கு உண்டோ அந்த பங்கு இப்போ யூடியூப்காரர்களுக்கு உண்டு. இல்லை, சொன்ன செய்தியை எடுத்து அது டிவி நியூஸ்ல அதை பற்றி நீங்கள் விசாரிக்க கூட இல்லையே. இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்ன போது என்னடா இந்த ஆள் ஒருத்தன் சொன்னானே என்னைக்காவது கேட்டீங்களா? இல்லை, திருப்பி என்ன மடக்கிறதுலையும் என்ன கேவலப்படுத்துறதுலையும் அக்கறை காட்டினீங்களே ஒழிய அந்த சீமானை தூக்கி விட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. அது எல்லா யூடியூப் சேனலும் அதை பண்ணல. எல்லாங்காதீங்க, நான் சொல்கிறேன். யூடியூப்காரர்கள் தானே அவருக்கு இவ்வளோ விளம்பரம் கொடுத்தது.
நேற்று வரலும் கூட அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுகிறாங்களே. என்ன சாருங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தடுமாறுறாங்க. அப்படி இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இதை இது பண்ணிங்க. 2 பேருங்க அந்த மாதிரி மீடியாக்களால் தூக்கி விடப்பட்டவர்கள். அண்ணாமலை ஒன்று, இந்த ஆள் ஒன்று. அவங்க பின்னணியில் யார் இருக்கிறா? நீங்கள் கொடுத்த விளம்பரத்தில் தான் அவங்களாம் தலைவர்களாக வந்தாங்க. நீங்கள் தான் அவங்கள தலைவர்களாக ஏற்றுக்க வச்சிங்க, மக்கள் ஏற்றுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்னது, இதுக்கப்புறம் அவங்களுடைய பிரபாகரனுடைய அவருடைய உறவினர்களே இந்த மாதிரிலாம் சொல்கிறது மூலமாக இதெல்லாம் அம்பலமாயிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப பதறாரோ? அதனால தான் கெட்ட வார்த்தையெல்லாம் வருது. ஏன்னா அவர் பத்திரிகையாளர்களே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு காலையில் பார்த்தா யாரோ ஒரு அம்மா கேட்குது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு. அந்த அளவுக்கு போயிட்டாரு. பட் இவ்வளோ பொய்யும் சொல்லிட்டு அவர் எப்படி சார் அதை கடந்து வந்தார்? அந்த இதில் நீங்கள் தாங்க இல்லை, ஒரு யூடியூப்புங்கிறது இப்போ நீங்கள் அவர் உங்ககிட்ட இப்போ நம்மளோட அவர் என்ன எந்த லெவலுக்கு போனார்? போர்க்களத்தில் நிற்கிறாராம் பிரபாகரன். மணி 1 மணி ஆயிடுச்சான். அங்கே சொல்கிறார், சீமான் பசி தாங்க மாட்டான், சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு போகிறாராம். போட்டிங்க செய்தியை. ஏன் சார் இதுக்கு என்ன ஆதாரம்? அன்றைக்கி அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்லை அது குறிப்பிட்ட ஒரு ஊடகம் போட்டாங்க, எல்லா யூடியூப் சேனலும் எல்லாம் அது பெரிய பிரபலமாச்சுங்க. அதை கேட்டப்போ தான் எனக்கு நான் சொன்னேன், அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கார், கற்பனை உலகத்தில் வாழ்கிறார், அதை கொஞ்சம் இது பண்ணுங்க. எல்லாம் என்ன கவலைப்படுத்துனீங்க? என்ன கவலைப்படுத்துறதுல நீங்கள் காட்டின அக்கறை வந்து அவர்கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கணும் அக்கறை உங்களுக்கு வரலையே. இப்போ அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தான் உண்மையை உடைச்சிருக்கீங்க. எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஒரு ஏமாத்து பேரோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது போராடினேன், அவ்வளோதான். ஏன்னா என்னுடைய மாணவி 10,000 ரூபா கொடுத்தா. அதுக்கப்புறம் தானே நான் எனக்கு அந்த இப்படி ஒரு ஆடு இருக்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது. ஓகே, நாம் தமிழருக்கு சுபதாகினின் பேர் அந்த பொண்ணு இப்போ லண்டனில் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு லண்டனில் இருக்குது. அது என் டேபிளில் முன்னாடி உட்காந்துட்டு இது பண்ணும்போது ஒரு செக்கை வந்து எழுதிக்கிட்டு இருந்தது. யாரோ அவங்க ஊருக்கு எதாவது அனுப்புகிறாங்க போட்டு, யாருக்கு அனுப்புகிற அப்படின்னு ஈழத்தமிழ் பண்ணவங்க. அது நான் சொன்னேன், அதை இவர் சீமான்றவர் இருக்காங்க, யாருமா அவர் அப்படின்னு. அவர் உடனே அந்த டீட்டெயிலாம் சொல்லிச்சு. ஏதோ பிரபாகரனோட இவர் இருந்தாராங்க. ஏன்னா இவர் சினிமாவெலாம் எடுத்திருக்காரு. ஏன்னா அன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் தெரியும். அப்புறம் நான் சொன்னேன், என்னை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு என்னை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கும் பிரபாகரனுக்குள்ள தொடர்பு சொன்ன உடனே அந்த பொண்ணு வாயை திறந்துட்டு உட்காந்துருச்சு. ஷாக். என்ன சொல்கிறீங்க சார் இருந்துச்சு. ஏம்மா இப்படி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லைம்மா, இப்படி வந்து 10,000 ரூபாய் தூக்கி இது பண்ணுறேன், எத்தனை பேர் இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய ஆதாரங்கள் சிலதெல்லாம் காட்டினதுக்கு பிறகு அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுச்சு. என்னை பற்றி பிரபாகரனுக்கு அனுக்கிற தொடர்புகள் பத்திரிகைகளில் வந்ததும் என்னை சிபிஐ இது பண்ணதெல்லாம் செய்திகளாக இருக்குது. இது மாதிரி ஏதாவது இப்போ இந்த ஆளை பற்றி இருக்குதா, ஏதாவது பார்த்துருக்கியா? கண்ணை மூடிட்டு பணத்தை சார் அவன் சொன்னதை நம்பிட்டோம் சார். உடனே அந்த பொண்ணு பப்ளிசிட்டி கொடுத்துருச்சு, எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. வந்தது எங்களை ஏமாற்றிட்டான். இன்றைக்கி அவர் வந்து வாழ்கிற அந்த பங்களா வாழ்க்கை எல்லாமே அவங்க கொடுத்த காசுங்க. கேட்டால் வீடே இல்லைன்னு சொல்கிறாரு. அது 100 கோடி ரூபா வீடு இருக்குது. யார் எப்படி வந்தது? 10 கோடியில் ஒரு கார் வச்சுருக்காரு, யார் அது கொடுத்தது? அதுக்கு பெட்ரோல் ஊற்றுறாரு, யார் கொடுத்தது? அவங்க கொடுத்த காசு தானே. அதை வச்சு தான் வாழ்ந்தார். இதை நான் சொன்ன உடனே என்ன பண்ணார், இந்த காந்தராஜுங்கிறவனு முக்தாருங்கிற 2 பேர் என்னை பற்றி கேவலமாக போயிட்டு அவளை நான் சந்திப்பேன் அப்படின்னாரு. சந்திச்சுக்கோன்னு அதை உடனே வந்து கேட்டீங்க, அதை உடனே ஹெட்லைன்ஸ் போட்டீங்க. காந்தராஜ் மீது முக்தார் மீது கடும் தாக்கு, அதெல்லாம் செய்தி போட்டீங்க. அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, உழைக்கிற வழி. அதாவது நான் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருக்கல, அவங்களுடைய விடுதலை புலி ஃபண்டு தான் அவருக்கு தேவை. இன்னைக்கு அவருக்கு அது வந்து அது நல்ல பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சுது. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ தான் இந்த சுபதாங்கிட்ட சொல்லிட்டேன், பிரபாகரன் அவ்வளோ க்ளோஸாக என்கிட்ட இருந்தார், பிரபாகரனை வச்சு இப்படி பிழைக்கலாங்கிறது பிரபாகரனுக்கே தெரியாம பிடிச்சிப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பிரபாகரன் அப்படியே அந்த பிஸ்னஸை பண்ணியிருக்கலாம். எங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் பிரபாகரன் ஊரை விட்டு ஓட அமுச்சு விட்டோம், நாங்கள் தான் துரத்தி விட்டோம், வேண்டாம்ப்பா இங்கே இருக்கிறது ஆபத்து அப்படி போச்சு. இது பிரபாகரனுக்கே தெரியல. பிரபாகரன் ஒரு வியாபார பொருள் ஆகிட்டு இருக்காரு, நல்ல வியாபாரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அடுத்தபடி மோடிக்கிட்ட போனார். அங்கேருந்து ஒரு எச்சரிக்கை வந்தது, அது ஒன்று விட்டார் தெரியுமில்ல. அது ஆரம்பத்தில் அமைஞ்சிடுச்சு. ஒரு சர்தார் வந்து இவர்கிட்ட சொன்னார், ஒரு சீக்கியர் மோடி அமைச்சார்னு வந்து சொன்னார், டெய்லி உங்களுடைய பதிவுகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் மோடி வந்து வேலையே ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தகவல் இருந்ததுன்னு விட்டார். இதுக்கு என்ன ஆதாரம்னு ஆரம்பித்தாங்க. உடனே டெல்லியில் ஜாக்கிரதை நிறுத்திட்டாங்க.
அதுக்கப்புறம் அதை பற்றி இல்லாட்டி அதை வச்சு பிடிச்சிட்டு ஏங்க சைமன் சீமானா ஏன் மாறினார்? இந்த ஊரில் சீமானா சொல்லிட்டு முருகனை வச்சு பேசுனாக்கா நல்ல பிஸ்னஸ். ஜீசஸ் வச்சா பிஸ்னஸ் சரியில்லை. ஜீசஸே கை விட்டவருங்க அவரு. கடவுள் சொந்த கடவுளே கை விட்டா சாமி அவரு. ஏதாவது ஒரு பேச்சில் ஏதாவது உண்மை இருக்குதா? அவங்க அப்பா மலையாளி, அவங்க மனைவி கையல் படி வந்து தெலுங்கு பெண், செந்தமிழங்கிறாரு. ஒன்றும் புரியல. வீட்டில் என்ன மொழி பேசுனான்னு தெரியல. அவங்க அம்மா நாடாருங்கிறது தவிர வேற என்ன தமிழ் அவருக்கு தொடர்பு இருக்குது? இன்றைக்கி எதோ அசிங்கமாக அவரை பற்றி என்னென்னமோலாம் வருது. கேவலமான முறையில் அவரை விமர்சிக்கிறாங்க. அது தேவையாது. இல்லை, அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றப்ப தான் அதை மடைமாட்டத்தை அந்த பெரியார் விஷயத்தை பிடிச்சிட்டு அவர் இது பண்ணுறாரோ. ஒரு சமீபத்தில் வந்த செய்தி என்னன்னா, இவருக்கு அவர் பாஜக அவருடைய பிடிஎம்ங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அன்றைக்கு அதை சொன்ன போது அதையும் நீங்களாம் ஏற்றுக்கல. அப்படியே கிடையாது அவருக்கு அவரை பற்றி அவதூறு பேசுவது இந்த ஆளுக்கு வேலையாக போய்விட்டது, இவங்க ஒரு கிறுக்கன் அப்படின்லாம் என்னை போட்டு இது பண்ணிட்டுருந்தீங்க. அவர் ஒரு பாஜகவினுடைய பிடிஎம் தான் அவர் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொன்னேன். யாருக்குமே கிடைக்காத அங்கீகாரம் அவர் கிடைச்சதுங்க. தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அந்த அளவுக்கு அவரை தூக்கி விட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னாக்கா எவ்வளோ நெருக்கமாக பாஜக கூட இருந்தாக்கா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்குங்கிறது பச்சை குழந்தை கூட தெரிஞ்ச விஷயம் உங்கள் மாதிரி யூடியூபர்களுக்கு தெரியலை. நீங்கள் தான் கொடுத்தீங்க. அது அப்போது போட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஏற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தார். நல்ல வசதி வாழ்க்கை எல்லாம் இருந்தது. இவரை பிடிச்சா பாஜகவில் வந்து பாஜக ஒன்றிய அரசில் இதாக இருக்கிறதுனால இவர் மூலமாக பல லாபங்கள் கிடைச்சிது. அதை வச்சு தான் அவர் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏன்னா இதை சொல்ல வந்து முடிச்சாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து எலெக்ஷனில் வந்து மக்கள் தொடர்ந்து நிராகரித்தாங்க. வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி கூட அவரை காப்பாற்ற முடியல. டெபாசிட் வாங்குறத வைக்கிறது கூட அவங்களால முடியல. ஒரு அளவுக்கு தான் வாக்கு இயந்திரத்தை போட்டு இது பண்ணலாம், அந்த சென்சாரை மாற்றி பண்ணலாம். இன்றைக்கி பாருங்கள், மகாராஷ்டிராவில் வாக்கு எந்திரத்தை வச்சு பயங்கரமாக பண்ணிட்டு மகாராஷ்டிரா பூரா கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குது. எப்படியா ஜெயிச்சேன், எப்படியா ஒரு ஓட்டு கூட போடல, எப்படி போட வச்சேன்னு அந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி முடிச்சிக்கிட்டு இருக்குது. பாஜகவில் முழு மெஜாரிட்டியோட வர முடியல அங்கே. ஏன்னா வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி கூட வர முடியாத அளவுக்கு அங்கே வந்து முடியாமல் போயிடுச்சு. ஆனால் பெரிய இதில் வெற்றி பெற்றாங்க. ஆக தேர்தல் ஆணையம் கையில் இருந்து கூட இவரை வந்து சீமானை காப்பாற்ற முடியல. டெபாசிட் கூட வாங்க வைக்க முடியல. அதான் பார்த்தாங்க, இவருக்கு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு, விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவர் கை விடுற பிளானில் இருக்கும்போது தான் அவருக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் டீம் அவர் வந்து கைவிடுற அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை நிறுத்தலாம்னு முடிவு பண்ணுறது தான் ஒரு பெரியாருங்கிற விஷயத்தை கையில் பெரியார் எடுத்து பாருங்க. நீங்கள் சொல்ற அப்போ யாருமே ஈழத்தமிழ் யாரும் இப்போ அவருக்கு பணம் அனுப்புறதே கிடையாது. அது நின்று போச்சு. அது நின்னதால தானே என் மேலே பாஞ்சார் அவரு. அது அந்த தகவல் இதை நான் சொன்னதுக்கு என்னுடைய தொடர்புகள் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க சுதாரிச்சிட்டார். ஈழத்தமிழர்கள் பணம் அப்படியே நின்றுச்சு. அப்படியே நின்ற போது அவர் வந்து கத்த ஆரம்பித்தார். இன்னைக்கு கத்துறார பிரபாகர் அண்ணமகனை பற்றி கேவலமாக பேசுகிறார், அந்த மாதிரி என்னை பற்றி பேசுகிறார். இல்லை, இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா செய்தியாளர்களும் ரொம்ப திட்டுறாரு. பிரபாகரன் அவங்கள வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு மரியாதை தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய உறவுகளை இல்லை நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிமிஷம் சொல்கிறவர் நாளைக்கு வந்து பிரபாகரனே ஒருவேளை இல்லை இவர் கிடையாது நான் தான் அப்படின்னு மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால தான் அவர் மனநிலை சரியில்லைங்கிறத நான் சொன்னேன். அன்னைக்கே சொன்னேன். நான் சொல்லி 2 வருஷம் ஆச்சு. அவர் 3 வருஷமாக தான் அரசியல்லே இருக்கார். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரபாகரன் சீமான் பசி தாங்க மாட்டான்னு போர்க்களத்துலேருந்து வந்தார் சொன்னோன்னே ஆஸ் எ டாக்டரை அண்டர்ஸ்டாண்ட். இவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்றார். மெகலோமேனியான்னு பேர். அந்த பிரச்சனையில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்கார். அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து அவரால் எதையுமே கண்ட்ரோல் பண்ணி பேச முடியல. வாயில் வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார், தடுமாற ஆரம்பிச்சிட்டார். எல்லாமே அம்பலம் ஆகிட்டு வருது. டெய்லி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அம்பலம் ஆகிடுச்சு. ஏன்னா கூட இருந்தவரை குழி பறிச்சிட்டார். அதை அவர் எதிர்பார்க்கல. ஃபோட்டோவை காட்டும்போது அங்கே எனக்கு சிரிப்பு தாங்கலை. நீங்கள்லாம் என்ன ஒரு யூடியூப்புங்கிறீங்க. இன்றைக்கி ஃபோட்டோவை காட்டுறது என்ன பெரிய விஷயம்? நேற்று ஒருத்தர் வந்து காட்டினார். இவர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் இது பண்ணுற மாதிரியும் பிரபாகரனோடு பேசிக்கிட்டு மாதிரியும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்களான்னு. எதுக்குன்னாங்க, இதே ஃபோட்டோவில் நான் இருக்கிற மாதிரி இது பண்ணி கூட காலேஜில்
ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்க கம்ப்யூட்டர் பண்ண இது பண்ணாக்க இதே ஃபோட்டோஸை நான் பிரபாகரன் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறேன், அதையும் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு. வேண்டாம் சார் வேண்டாம் சார். எங்கள் இவரை கம்ப்யூட்டரை இவரை கூப்பிட்டு கேட்டேன், அவர் அரை மணி நேரம் இருக்குது சொல்லுங்கள் சார், எல்லாம் பண்ணிடலான்ட்டார். ஃபோட்டோஷாப்பில் பண்ணிடலான்ட்டாங்க. ஓடிட்டார். அந்த இயக்குனரும் அதான் சொல்லியிருந்தார். உடனே ஓடுறாரு. அவர் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த ஃபோட்டோஸில் நான் இருக்கிறேன், உன்னுடைய ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம், பிரபாகரனோட நீ உங்கள் ஃபோட்டோவை போட்டுக்கலான்னு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ஓடி போயிட்டார். அவ்வளோதான். அது நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இன்னைக்கு ஏஐயில் என்ன பண்ணாலும் பண்ணலாங்க. லயன் கிங்னு ஒரு படம் வந்துருக்குது, ஃபுல்லாக அனிமேஷன் தான், வால்ட் டிஸ்னி அனிமேஷன். அவங்க காட்டுக்கே போகலையே, லைஃப் லைக்கு அந்த சிங்கம் அப்படி படுத்து இருக்குது. அந்த இந்த இடத்துல அந்த மூச்சு விடும்போது இது வீங்கி இறங்குறதெல்லாம் அவ்வளோ தத்துருவோம். நெஜ சிங்கத்தை வச்சுருந்தா எடுக்க முடியாது. அது எதுக்காக எடுத்தாங்கன்னா, எதிர்காலத்தில் சினிமா எடுக்கிறதுக்கு நடிகர்கள் தேவையில்லை, முகம் மாத்திரம் இருந்தால் போதும், அதை வச்சுட்டு மிச்சம் பூரா நம்ம உருவாக்கிக்கலாம். குரல் மட்டும் போதும், முகம் மட்டும் போதும். ஏங்க இறந்து போன எஸ்பிபி குரலில் வந்து பாட்டு போட்டிருக்காங்க, மலேசியா வாசுதேவன் குரலில் பாட்டு போட்டாங்க, பிளேபேக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, குரலையே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐயால் முடியாதே இல்லைங்கிறாங்க. ஒரே ஒரு லைன் எழுதுனா போதுங்க. நீங்கள் ஒரு கதையை கற்பனை பண்ணுறீங்க, அந்த கதையை பொன்னியின் செல்வன் வச்சுங்களேன், வந்தியத்தேவன் குதிரை மீது வெள்ளை குதிரை மீது ஏறிக்கொண்டு வீராண ஏரிக்கரையில் போகிறான். தூரத்திலே வீராண ஏரி ரொம்பி அதில் இருக்கும் பாய்மர படகுகள் வருவதை பார்த்து கொண்டே போகிறான்ற ஒரு லைன் எழுதினீங்கன்னா மிச்சம் 5 பாகம் 2500 பக்கத்தையும் 1 மணி நேரத்தில் எழுதி இப்படி தான் நீ எழுத போகிற ஸ்கிரிப்டை கொடுத்துருது. ஒரு 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 கண்ணை நீங்கள் வரைங்க, ஒரு ஓவியராக இருந்து ஒரு கண்ணை வரைங்க, இந்த ஓவியத்தில் நீ இதைத்தான் வரைய போகிறேன்னு சொல்லி பொண்ணு ஆனால் உங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துருது. அது ஆரம்பித்த போது உடனே அந்த பல எழுத்தாளர்களும் பல ஓவியர்களும் வந்து எங்கள் காப்பிரைட்லாம் போயிடுது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சொல்லி அதை நிறுத்துக்காண்டாங்க. எதிர்ப்புகள் இருந்துச்சு தான், எதிர்ப்புகள் பயங்கரமாக. இன்றைக்கி வந்து அது வந்து ஏஐயை தடுக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. எப்படி ஸ்டெம் செல்லை நிறுத்தினாங்களோ அது மாதிரி ஒரு பெரிய ஆபத்து மனித இனத்துக்கு வர்ற மாதிரி. இந்த காலத்தில் வந்து பிரபாகரனோட இருந்த ஃபோட்டோவை காட்டினா அதை காட்டி அதை வச்சுக்கிட்டு இருந்தாலும் நல்லா பொழைச்சிட்டான். ஒரு ஃபோட்டோ கோடிச்சரம் ஆக்கிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், இப்போ பெரியாரை தாக்கி ஒரு செய்தி, நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவர் பேச்சு அடிப்பட்டது இல்லை. எப்பேற்பட்ட விளம்பரம், எப்பேற்பட்ட விளம்பரம். இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து தமிழர்களை வந்து இந்த மாதிரி வேசி மகன் அப்படிங்கிற தேமகன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து பேசியிருக்காருன்னு சொல்கிறாரு. இதுக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்லை அவர் சொன்னது வேறு. அவர் வீட்டுக்கு முன்னாடி நேற்று போய் போராட்டம் பண்ணதான் சொன்னாங்க. தேவையில்லை, ஒரு அனாமதேய பேரொழிக்கு நீயே விளம்பரம் கொடுக்குறேன். இல்லை பெரியாரை பற்றி பேசும்போது அதை ஏங்க அந்த இதுதான் உதாரணம் தான் திருப்பி காட்டுறேன். மோட்டர் பைக்கில் போகும்போது தெருவில் இருக்கிற நாய் ஒல்லுன்னு குழச்சிக்கிட்டு துரத்திக்கிட்டே வரும், பைக்கை விட்டு இறங்கி அதை இது பண்ணுவோம். அந்த மாதிரி ஆள் அவர் சட்டை பண்ணாமல் விட்டு அடிச்சுட்டு போகணும். இது போய் நேற்று போய் அது என்னமோ எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த போராட்டத்தை இவர் தான் உருவாக்கியிருக்காருங்கிறது என்னுடைய சந்தேகம். உடனே குண்டர்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் போட்டு அதை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. டெக்னிக் நல்லா, அதெல்லாம் வந்து அடிச்சிக்க முடியாது. கதை வசனம் கேட்டால் இந்த டெக்னிக்கெல்லாம் வச்சு அவர் சினிமா எடுத்திருந்தாருன்னா ஓடி இருக்கு. ஓகே, ஒரு சினிமா ஒரே ஒரு படம் தான் எடுத்தார், அது வந்து தான் என்னன்னு கூட தெரியல. இது டைரக்டர் இருக்கிறாரு, அதுவும் புரியல. இப்போ இதன் மூலமாக இவர் ஈரோடு தேர்தலில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரோடு தேர்தலை பொறுத்த மட்டும் அவர் என்ன அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, இல்லைங்க நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு பக்கமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை திமுக இங்கே பணம் கொடுத்து வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாரு. அவர் ஜெயிக்க போகிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? ஏங்க இன்னைக்கு சாயந்தரம் வந்து பெரியார் ஒழியங்கிறாரு, மறுநாள் காலையில் வந்து மாநில கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்குது தேர்தல் ஆணையம்னா ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை அதை தாண்டி இங்கே திமுக இருக்கிறப்ப வந்துட முடியும். ஏன் முடியாது? ஏன் முடியாது? என்ன பண்ணிட முடியும்? இடைத்தேர்தல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாஜக வந்து இன்னும் சொல்ல போனால் விந்தியமலைக்கு தெற்கே வந்து பாஜக சீரியஸாக இருக்கிறது இல்லை. அவங்க வந்து வடக்கத்தான் அவங்க பார்க்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்தாவே வந்து நீங்கள் அவங்க 2/3, நம்ம 1/3 தான். அத்தனை இடத்துலையும் பாஜக தோத்தா கூட 1/3 தான் நம்ம இது பண்ண முடியும். அவங்க ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு தெற்கத்தி மக்களால் முடிவு எடுக்கவே முடியாது. அதனால தான் பாஜக வந்து தென்னாட்டை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதனால தான் வாக்கேந்திரத்தை இங்கே பெருசாக பயன்படுத்துறது இல்லை. அப்போ வாக்கேந்திரத்தை ஏன் இங்கே பயன்படுத்துறது இல்லைன்னா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் வாக்கேந்திரம் அயோக்கியத்தனம் பண்ணுது, அப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிச்சது அப்படின்னு கேட்கறதுக்காக. திமுக ஜெயிச்சது அங்கே மாத்திரம் நியாயமா அப்படின்னு கேட்கறதுக்காக இங்கே வந்து திமுக ஜெயிக்கிறது. அதே மாதிரி தான்
கல்கத்தாவில் மம்தா பானர்ஜி ஒன்றும் பண்ணுவாங்க, அங்கே விட்டுருவாங்க. ம். மற்ற எல்லா இடத்துலையும் போயிடுவாங்க. இவ்வளோ சொல்கிறீங்களே, மணிப்பூர் இதில் எல்லாம் வந்து பாஜக ஆட்சி தான் இருக்குது. அந்த மக்கள் அவங்கள பற்றி ஏதாவது சட்டப்படுறாங்கன்னு நினச்சிங்களா? ம். காஷ்மீரில் இவங்க ஆட்சி தான் இருக்குது. அவங்களுக்கு யாருக்காவது அவர் யாருன்னு தெரியுமா? மக்கள் அவங்கக்கிட்ட இல்லைங்க. நீங்கள் எந்த தேர்தல் கருத்து கணிப்பிலையும் ம். பாஜக வெற்றி அடைன்னு எந்த கருத்து கணிப்பையாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் கருத்து கணிப்புகள் அத்தனையுமே வந்து பாஜக ஓட்டு விழுவாதுன்னு சொல்லுது. ம். வாக்கு எந்திரம் மாத்திரம் தான் பாஜக வெற்றி. இந்த சிம் கார்டை எடுத்துட்டு அந்த சிம் கார்டை மாத்திரம் ரிசல்ட் விழுவாங்க. எல்லாமே அவங்க கையில் தான். அவ்வளோ. பட் இப்படி இருக்கிறப்போ ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஆர்எஸ்எஸ்லேருந்து தனக்கான பணம் வரணுங்கிறதுக்காக பண்ணுறதா இந்த பெரியார் இது அதை கொடுத்தா இப்போ அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ம். பட் அதுக்குள்ளார ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டுடுச்சு. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து டாக்டரை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அந்த பெண்கிட்ட அவர் பேசின இதையும் இப்போ திருமண விதத்தையும் பார்த்தா ஜாக்கிரதையாக இருங்க, பக்கம் ரொம்ப கிட்ட நிற்காதீங்க, ஆபத்தாக போடுது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அந்த மாதிரி தான் போகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிற ஸ்டேஜுக்கு போகிறாரு, ஒரு மருத்துவராக நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு. விரக்தியோட உச்சத்தில் இருக்கிறதுனால தான் விரக்தி, அந்த டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நல்ல தெரியும். இப்போ என்னன்னா சார், ஒரு கட்சின்னு இருந்தால் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து விலகி போவாங்க. இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வந்து விலகி போகிறாங்க, திமுகவில் இணைகிறாங்க. அப்படிங்கிறப்போ இணைஞ்சிட்டு அவங்க எல்லாரும் நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து விமர்சனம் எதை பண்ணக்கூடாதோ அதை தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறப்போ இப்படியான கட்சி என்ன தான் சார் ஆகும்? இல்லை, அதையும் நான் நம்பலை. ம். அவர் கட்சியில் 1000 பேர் எங்கெங்க இருந்தாங்க? இல்லை, இப்போ திமுக இணைஞ்சாங்க இல்லையா? அவங்க யாரோ போய் இணைகிறாங்க. அவங்களாம் இவர் சொல்லிக்கிறார் என் கட்சியை சேர்ந்தவன். நான் அவர்கிட்ட அவ்வளோ பேர் இருந்தாங்க, அவர் இன்னும் பிரமாதமாக போயிருப்பாருங்க. 3000 பேர் ஏதுங்க அவர் கட்சியில். அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்களோ ஒரு 15 பேர், அவங்க தான். அதை தவிர வேறு யார் இருக்கா அவர்கிட்ட? இவர் பாட்டுக்கு விட்டு ஆட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஏது கட்சி? அப்படி இருந்தால் எங்க டெபாசிட் போகுது? 3000 பேர் விலகிற அளவுக்கு ஒரு கட்சி பெருசாக இருந்ததா? அதான் நான் நம்பலை. இது திமுக அடிக்கிற ஸ்டண்ட்டுன்றதான் என்னுடைய ஃபீல். ஸோ இப்படியே இருந்தால் என்ன சார் ஆகும் வருது? ஏன்னா ஒரு பிஜேபி வந்து ஒரு கட்சியில் போய் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அங்கே என்னென்ன நடந்துச்சு, மத்தியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இங்கே அதிமுகவிலையும் அவங்க உள் தலையீடு இருந்தப்போ என்ன ஆணுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ சீமானதுலேயும் இப்போ ஒரு தலையீடு இருந்ததுன்னா ஏற்கனவே ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அடுத்து என்ன அவங்களுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம்? இதில் சீமான் வந்து வந்ததுனால எந்த விளைவுகளும் ஏற்படலை. சீமான் போகிறதுனால எந்த விளைவும் ஏற்பட போகிறதில்லை. உங்களுக்கு தான் விளைவு ஏற்படும். இதை வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு யார் வச்சு செய்தி போடுறது, உங்களுக்கு அது என்ன, அது டிஆர்பி ரேட் ஏறாது அப்படிங்கிறது தவிர உங்களை இதான் சீமான் அரசியல் விட்டு வெளியே போகிறதுனால நஷ்டம் வந்து யூடியூபர்களுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் அவர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. அகில இந்திய அளவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. யூடியூபர்களுக்கு தான் இதில் பெரிய லாஸ். அவங்க தான் நினச்சி அவ்வளவு. ஓகே சார், அவருக்கு அரசியல் விட்டு போனால் அது ஒன்று தான் யூடியூபர்களுக்கு தான் லாஸே ஒழிய வேறு யாருக்கும் ஒன்று. இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.